ஐயா அவர்கள் தரப்பில் பல வழக்குகளை அவர்கள் தொடர்ந்தார். அதில் ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மாம்பழம் சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணணும், ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சிவில் நீதிமன்றத்தில் உங்களுடைய உரிமையை நிலைநாட்டி அங்கே உங்களுடைய பரிகாரத்தை தேட வேண்டும் என்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து மாம்பழம் சின்னத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற முறையீடோடு இன்று வாதத்திற்கு வந்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த சின்னம் அன்புமணிக்கு வழங்கியிருப்பதே தவறானது, அது பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி, எனவே அந்த சின்னத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும், அது இப்பொழுது வழங்கக்கூடாது என்பதை மிக தீவிரமாக மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தில் அவர்கள் எடுத்து வைத்தார். எங்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி அரோரா அவர்கள் தவறான தகவல்களை நீதிமன்றத்தில் எதிர்த்தரப்பினர் தருகிறார்கள். இதில் என்னவென்றால், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதற்கு முன்பாகவே மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கான உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கை அவர்கள் திரும்ப பெற்றிருக்கிறார்கள். அதை வாபஸ் வாங்கி சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் மறைத்து இங்கே இந்த சின்னத்தை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நிறுவனராக இருக்கக்கூடியவர் இந்த கடைசி நேரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இன்று புதுச்சேரியில் மனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் 3 மணி, இந்த தருணத்தில் இந்த முயற்சி என்பது ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தி வருகிறது. எல்லோருக்கும் அறிமுகமான சின்னம். அந்த அடிப்படையில் தற்பொழுது எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என்று சொன்னதற்கு பிறகு தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கை விசாரித்து இதில் உச்சநீதிமன்றம் மாம்பழம் சின்னத்தை தடுத்து நிறுத்துவதற்கோ ரத்து செய்வதற்கோ உத்தரவு பிறப்பிக்க முடியாது,